இந்த நல்ல நாளுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவர் மேலும் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவர். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இந்த இடத்தில் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆமேன். அப்படியாக எங்களை அவர் ஒவ்வொரு நாளும் அவர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு கூட அவரை ஆராதிக்க போகிறோம். அவரை ஆராதிப்போம். ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுவோம். எங்களை ஜீவ பலியாக அவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைப்போம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்படைப்போம். ஆண்டவரே, எங்களை நீரே தேவனே, எங்களை நீர் எடுத்துக் கொடுங்கப்பா. இந்த வாரம் முழுதும் நீர் எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த 7 மாதம் முடிந்து 8வது மாதம் நாங்கள் 2வது வாரத்தில் நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது ஆண்டவரே, உமது பெலன் எங்களை தாங்கினது ஆண்டவரே. சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் உங்களுக்கு பெலன் கொடுத்த தேவன் நீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தேவனை நாங்கள் துதித்து நம்ம ஆராதிக்கும் போது அவர் எங்கள் மத்தியில பெரிய காரியம் செய்கிற தேவன். ஒருமனப்பட்டவர்களாக அக்கம் பக்கம் பாராத பண்ணம் நம்முடைய தேவனை, நம்முடைய இரட்சகரை, எங்களை உயர்த்துகிறவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, எம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தேவனே, எமக்கு நன்றி. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்திலே எங்களை நடத்துகிற தகப்பனே, இன்றைக்கு வரைக்கும் எங்களோடு கூட இருந்து நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த இடத்தில் நீர் அழைத்து வந்த தேவன், நீர் உண்மையுள்ள தேவனாக இருப்பதனால் உமக்கு நன்றி. எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒதுக்கி வைத்து உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த மனமொழிக்கான இந்த நல்ல நாடு எங்களுக்கு கொடுத்ததற்காக சோத்திரம். உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே இந்த இடத்தில் நீர் அழைத்து வந்த தேவன், எல்லா காரியத்தையும் உமது கருத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கும் போது நீர் ஆண்டவரே அப்பா, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையும் ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முழுவதும் உமது கருத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம் மகனை கூட நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியத்தையும் நீர் பொறுப்பேற்று நீர் வழிநடத்தும்படியாக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல நோயோடு கூட வந்திருப்பார்கள், ஆனால் நோய்களை எல்லாம் உமது கணுகோலினாலே குணப்படுத்தி அனுப்பும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும். உமது பண்டக சாலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எல்லா காரியத்தோடையும் ஆண்டவர் நீர் எல்லா ஆசீர்வாதத்தோடு நீர் நிரப்பி அனுப்பும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் உமது தேவத்திலத்தினால் இடை கட்டும்படியாக உமக்கு நன்றி அப்பா. என்னை கூட நீ மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. உமக்கு கோடான கொடி சோத்திரத்தை செலுத்துகிறோம். இந்த இடத்தில் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க, உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்து ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம். எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உற்சாகத்தோடு அவரை நாங்கள் ஆராதிப்போம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை நாங்கள் துதித்து ஆராதிப்போம். சபையில் ஆண்டவர் எழுந்தருளி அவர் ஒரு மனதோடு நாங்கள் துதித்து ஆராதிக்கும் போது அந்த தேவன் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். வேறு ஜனங்கள் மட்டுமல்ல, ஜனங்களுக்கு நாங்கள் ஆராதிக்க வரவில்லை. அந்த கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் பெரிய காரியம் வந்து செய்வாராக. கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகத்தோடு அவரை நாங்கள் ஆராதிப்போம். Praise
கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமது பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது என் தேவன் ஆண்டவரே, எங்களை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். எங்களை நீர் வலுவாமல் நீர் ஆண்டவரே பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீர் விசாரிக்கிற தேவனப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிற தேவன். எங்களுடைய நடைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பாதத்தில் நாங்கள் ஆண்டவரை அமர்ந்து நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை ஆண்டவரை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. புது எண்ணெய் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் நாங்கள் நீதிமான்கள் ராஜா. உமது இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்மோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் காப்பாற்றி எங்களோடு கூட இருந்து நடத்துகிற தேவனாக இருப்பதினால் உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களை விடுதலை செய்கிற தேவன் அப்பா. நெருங்கி வந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியாக எங்களை இந்த இடத்துல நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமது இரத்தத்தினாலே எங்களை கழுவி உமது பிள்ளைகளாக எங்களை நிலைநிறுத்தின தேவனே உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது நாங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு கூட பாடுவோம் ஆண்டவரே. ஒரு பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசையை நோக்கி பாரும் என்று சொல்லி நாங்கள் பாடும்போது அவர் எங்களுக்கு நடுவில் வந்து எங்களுக்கு அதிசயம் செய்கிற தேவன். அவர் எங்களுக்கு முன்பதாக சொல்லுகிற தேவன். அவர் எங்களுக்கு முன்பதாக சென்று தடைகளை நீக்கிற தேவன். திசை கட்டங்கும் அலைந்திடாமல் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் பிள்ளைகளுக்கும் அந்தந்த நேரத்தில் ஏற்ற நேரத்தில் அவர் உதவி செய்த தேவன். அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போமா? இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடி நிற்கிறோம். அவரை நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். Thank you.
நன்றி ராஜா. எங்களை படைத்தவர், எங்களுடைய தேவன் உன்னதர், எங்களுக்கு அவரே எல்லாமாக இருந்து எங்களை நடத்துகிற ராஜாவே ராஜாவாக இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, எம்மை சோத்தரிக்கிறோம். எங்களை ஆண்டவரை நீர் படைத்தீர், உமது கரத்தினால் எங்களை உருவாக்கினீர். எங்களுக்கு உம்முடைய ஜீவ சுவாசத்தை தந்தீர் ஆண்டவரே. அந்த சுவாசத்தினாலே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. உமது கிருபையினாலே நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உமது கிருபை ஆண்டவரே நீர் ஸ்திரப்படுத்துகிற தேவன், நிலைநிறுத்துகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாக உமது கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஆண்டவரை வணைந்தருளும். கர்த்தாவே எம்மை சோத்தரிக்கிறோம் சொல்லுவோமா? கர்த்தாவே எங்களை வணைந்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே வைத்துக் கொண்டால் அது ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் உமது கரத்திலே நாங்கள் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல் எங்களை வரைந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? குயவன் எப்படி பாத்திரத்தை அழகாக வரைந்து எடுக்கிறானோ அவனுக்கு ஏற்றபடி அதே போல எங்களை வணைந்தருளும் ஆண்டவரே. நன்மையாக மாற்றும் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனே, எங்களுக்கு நீர் இரக்கம் செய்ய மாட்டீர்கள் என்று சொல்லும் போது அவர் எங்களுக்கு தயவாக இரக்கம் பாராட்டுகிற தேவன். நாங்கள் அப்படியே சொல்லும் போது அவர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். எங்களுடைய சித்தமோ, எங்களுடைய விருப்பமோ, எங்களுடைய நோக்கமோ ஒன்றுக்கு உதவாது. பிரியமான பிள்ளைகளே, அவருடைய சித்தப்படி எங்களை நடத்தும்படியாக அவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைப்போம். எங்களை நடத்தும் ஆண்டவரே. கடந்த ஆண்டெல்லாம் எங்களை பாதுகாத்து நடத்தின தேவன் இந்த ஆண்டு இந்த மாதத்தில் இருந்து என் தேவன் எங்களை நடத்தும் ஆண்டவரே என்று இவ்வளவு நாள் எங்களை நடத்தி வந்த தேவன் இனி வர நாட்களில் எங்களை நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லும் போது அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவா? எங்களை உருவாக்கின தேவன், நீர் நீதி உள்ள தேவன், நியாயாதிபதியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுடைய குறைவுகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் நீர் நிறைவாக்குற தேவனாக இருப்பதினால உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை உடைத்து நீர் ஆண்டவரே எங்களுடைய மனதில் இருக்கிற காரியங்கள், வேண்டாத பலவீனங்கள் எல்லாம் நீக்கிறாங்க. உம்மோடு கூட நாங்கள் நடக்க இந்த கடைசி காலத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை நீர் நோக்கி பார்க்கும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒப்படைப்போம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை நீர் நோக்கி பாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லுவோமா? உம்முடைய அக்கினிக்கு வாழை எங்களை பற்றி பிடிக்கட்டும். நாடி நரம்பு ரத்த குழாயில உமது ரத்தம் வந்து எங்களை நிரப்பட்டு ஆண்டவரே என்று சொல்லுவோமா? எங்களுடைய எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுகிற தேவன் நீர் அல்லவா? எங்களை நீர் உருவாக்கும் வரைக்கும் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே எங்களை உருவாக்கும் என்று சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ராஜா. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே
உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம் ஆண்டவரே. நாங்கள் திசை கேட்டு எங்கும் அலைந்திடாதபடி தீவிரமாய் எங்களுக்கு உதவி செய்த கர்த்தர். பல நேரங்களில் நாம் எல்லோரும் சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது, என்ன செய்வதென்று அறியாது நாங்கள் இருக்கும் போது, அடுத்த அடி எடுப்பது வைப்பதற்கே நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழா இருக்கிற வேளையில நம்முடைய ஆதாரமா இருக்கிறவர் நம்ம ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. உன்னை அறிந்து உன்னை பலப்படுத்தி இதோ நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னோட கூட நடக்கிறவரும் அவர் ஒருவரே. தாய் மறந்தாலும் உன்னை நான் மறவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தர் இந்த மாலை வெளியில நம்மத்திலே அசைவாடுவதனால, இந்த மாத வாக்குத்தத்தின் அடிப்படையில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உடைய பரலோக ஞானம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கடந்து வரட்டும். என்னுடைய சொந்த மூளையில, என்னுடைய சொந்த அறிவில என்னால ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே. உடைய பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பரலோக ஞானத்தை கொடும் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாதைகளை, உம்முடைய வழிகளை நான் தேடுகிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் நான் அதிலே நடக்கும் போது நான் திசை கட்டு போகாதபடி உம்மோட நடப்பதற்கு எனக்கு அது ஏதுவாய் இருக்கும் ஆண்டவரே. இதோ தேடுகிறேன் உம்முடைய பாதைகளை ஆண்டவரே. இதோ உம்முடைய கிருபையை நான் தட்டுகிறேன். அனுதினமும் புதிய கிருபையினால் இடைக்கட்டி வருகிற நல்ல ஆண்டவர். இந்த நாளில கூட நம்ம மத்தியில கிருபையாய் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருப்பதனால் தெய்வமே இந்த மாலை வேளையில உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என் தேவன் ஒருவரே எங்களுக்கு எல்லாமாய் இருப்பதனால், எங்களை ஆராய்ந்து அறிந்து இருக்கிற நல்ல தேவன் நீர் ஒருவராய் இருப்பதனால் உடைய அன்பின் கரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் ஆண்டவரே கூட இருப்பதாக. உடைய உன்னதமான பாதையில, உடைய மகிமையின் வல்லமையில் உள்ள பிரசன்னத்துல எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த மாலை ஆராதனையில உடைய மகிமை எங்கள் மத்தியில கடந்து விதங்களை பலப்படுத்தி நாங்கள் எப்படி வந்தோம் அப்படி போகாத வண்ணமாக உடைய கிருபையினாலே, உடைய ஞானத்தினால, உம்முடைய பாதையினாலே நடத்துற நல்ல ஒரு ஆண்டவர்களுக்கு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில சொல்ல மகிமையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம். தேவ பிரசன்னம் அவர்களையும் எந்த தேசத்திலே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு ஒரு தேவன் உண்டென்ற நம்பிக்கையில வாழ கர்த்தருடைய பலம் அவர்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. மீதி அந்த காரியங்களை ஆவியானவர் அசைவாடும், எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்துக் கொள்ளும். ஆராதனை முழுவதும் உடைய மகிமை நிறைந்திருப்பதாக ஆண்டவரே எங்களை தாழ்த்துடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை மக்கிய செலுத்தி மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். உட்காருங்க. இந்த மாலை ஆராதனைக்கு வந்தவர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி இந்த ஆராதனைக்காக வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபையாக இந்த மாதத்தின் 2வது மனமகிழ்ச்சி நாளிலே நம்மளை ஒன்றாக கூட சேர்த்திருக்கிறார். அந்த நாளில் கூட கடந்த வாரத்தில் பிறந்த தினங்கள், திருமண ஆண்டுகள் அல்லது விசேஷ நாட்டிலே கொண்டாடிப்பீர்கள் என்றால் முன்பாக வந்து பிரெஞ்சியை பெற்றுக்கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். Vanessa, birthday. Come. Tika, birthday. Tara. What's happening? Certificate. Come. Thank you, Jesus. Hallelujah. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீ கிருபையாய் கொடுத்த அந்த அருமையான சாயங்கால வேளைக்கு நன்றியப்பா. உடைய சமூகத்தில் நிற்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக.
தேவ கிருபையினாலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆண்டை கிருபையாக கொடுத்திருக்கிறீர். மனுஷாக்கும் ஆண்டவரை நித்திக்காக்கும் என் தேவ பிரசன்னத்தினாலே கடந்த வருஷங்கள் எல்லாம் நீ பாதுகாத்து பலப்படுத்தி கிருபையாய் நடத்தி வந்த எல்லா உடைய நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. சபையாக குடும்பமாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரம் தொடர்ந்து ஆண்டவரை வழி நடத்துவதாக. படிக்கிற காலங்களில் தேவ பிரசன்னத்தால் இடைக்கட்டும். தொடர்ந்து உடைய மகிமையின் கரம் ஆண்டவரை போக்கிலும் வரத்திலும் தீங்கள் பொல்லாப்புகள் வியாதிகளுக்கும் விலக்கி காக்கும்படியா உடைய அன்பின் கரத்திலே இந்த பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அத்தனை ஆசீர்வதிப்பீராக கொடுத்த எல்லா வல்லமைக்கு நன்றியப்பா. இப்படி தொடர்ந்து பலப்பட தொடர்ந்து வழிநடத்தம் உங்களுடைய பரலோக ஞானத்தினால் அடைக்கட்டுவீராக. என் தேவ கரம் தொடர்ந்த பிள்ளைகள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யட்டும். இந்த அருமையான சாயங்கால வேளையில கூட அவங்க விசேஷமாக சண்டே பிள்ளைகளுக்காக வாலிபர்களாக ஜெபிக்கிறோம். என்னிடத்துல டீச்சர்ஸ்மாருக்காக ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரம் அவனோட கூட இருப்பதாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையில மக்கள் செலுத்தி மேற்பரம் ரட்சகருமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அருமத்தில் அவனுக்கு இதனால கூட இதுதான் முதல் தடவையாக யாராவது எங்கள் மத்தியிலே ஆராதனைக்கு வந்திருப்பில் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். அப்படியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் வலது கரத்தை வச்சு காடுகள் உங்களுக்கு கரைச்சி கொடுக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாலை ஆராதனைக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அனௌன்ஸ்மெண்ட்டுகளாக கடந்து செல்லலாம். ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருகிற சனிக்கிழமை 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஏலிம் சபையில் வைத்து நடைபெறும். அதே நாளன்று ஹாமில்டன் ஏலிம் சர்ச்சில் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடைபெறும். மணி வந்து ஹாமில்டனில் வந்து காலை 11 மணிக்கும் நம்ம சபையில் வந்து 10 மணிக்கும் வைத்து நடைபெறும். தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாஸ்டர் பண்ண மெசேஜ் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கான ஹார்ட் காப்பி வந்து பிரதர் சங்கர்கிட்டையும் பிரதர் ஆண்டன்கிட்டையும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சாஃப்ட் காப்பி வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஈஸ்டர்ன் குரூப்புக்கும் கான்ட்ராஸ்ட் குரூப்புக்கும் அனுப்பப்படும். இந்த நாளுக்கான தேவ செய்தி, அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள், do whatever he tells you என்ற தலைப்பை நமது பாஸ்டர் அவர்கள் வழங்குவார்கள். காணிக்கைக்கான வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, இந்த இடத்துல நாங்கள் ஒரு குடும்பமாய் ராஜா உங்களோட சமூகத்தில் எங்களை கூட்டி சுட்ட கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. பேசுகிற தாசனை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் மறைத்து வெளிப்படுங்க. வார்த்தையான சத்தியத்தை அப்பா நாங்கள் அறிந்து கொள்ள ராஜா பரலோகத்திலிருந்து உங்களுடைய ஞானம் ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையானது ராஜா எங்கள் உள்ளங்களில் ஆண்டவரை கிரியை செய்யுமாறு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, அது மட்டுமில்ல, கொடுத்த ஒவ்வொரு கரங்களை நீங்கள் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த காணிக்கையானது ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்கு பயன்படுற ஒவ்வொரு காரியங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. விசேஷமாக ஆண்டவரே, அடுத்த வாரத்தில் நடைபெறும் ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. உடைய கரமானது ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை தாங்கி வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அருமையான மாலை வேளையில கூட மீண்டும் ஒரு முறை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி இந்த செய்தியின் பகுதிக்காக வரவேற்கிறேன்.
தேவன் கிருபையாக நம்மோடு இருந்து நடத்துவாராக. கர்த்தருடைய மேலான கிருபையினாலே இந்த மாதத்தில் வருகிற சனிக்கிழமை 2 இடத்துலையும் ஃபாஸ்டிங் ப்ரே. ஏன்னு சொன்னால் அடுத்த மாதம் செப்டம்பரில் எலெக்ஷன் இருப்பதுனால இந்த இடம் எலெக்ஷனுக்காக ஓட்டிங் பிளேஸாக இருப்பதுனால ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடியாது. அதனால் இந்த மாதத்துக்குரிய ஃபாஸ்டிங் ப்ரேயர் 10 மணிக்கு இங்கே நடக்கும் கிளாஸ் ரூமில், அதே நேரத்தில் 11 மணிக்கு ஹாமில்டன்லையும் நடைபெறும். அதனால் இங்கே வருகிறவர்கள் தயவு செய்து இங்கே இந்த ஊழியத்திலே கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மோட கூட இருப்பதாக. இந்த நாளில் கூட கடந்த வாரங்களில் தேவனுடைய பிரதான கிருபையினாலே ஜேம்ஸ் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டது. அவருடைய அந்த மிஷனை தாங்குவதற்காக இந்த கொரோனா நாட்களில் கூட தேவன் கிருபையாக நம்ம சபையை பலப்படுத்தி ஊழியர்களை தாங்கும்படி கிருபை கொடுத்துருக்க. IEM இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன் கூட கிட்டத்தட்ட அதே அளவு தான், அவர்களுக்கும் அதே அளவு தேவ கிருபையினாலே 1,20,000 ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டது. தேவன் கிருபையாக இந்த நாட்களில் கொடுத்த குடும்பங்களுக்கு நன்றி. தொடர்ந்து தேவன் அந்த தாங்கி வர மிஷனரிமார் இந்த நாட்களில் கூட பலப்படுவார்கள. அதே நேரத்தில் இலங்கையில் கூட 3 ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிற இந்த நாட்களில் எல்லா இடமும் எக்கனமி பிரச்சனை அது இதன் இருந்தாலும் தேவனுடைய ராட்சியம் ஒருபோதும் அடிக்கடி சொல்ற வார்த்தை குறைப்படுவது கிடையாது. 3 ஆலயங்கள், ஒன்று வன்னி பகுதியிலையும், இன்னொன்று வடமராட்சி. முதல் தடவையாக நாங்கள் வடமராட்சியிலே ஆலயம் கட்டுகிறோம், பரத்துறை ஏரியாவிலையும். அடுத்தது பெட்டிகலோவா ஈஸ்டர்ன் ஸ்ரீலங்காவிலையும் அது கொஞ்சம் பெரிய ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. அதிலையும் கொடுத்த குடும்பங்களுக்கு நன்றி. தேவன் நிச்சயமாக அதுக்குரிய பலன்களை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆலயங்கள் அநேகமாக இன்னும் கொஞ்ச நாட்களே முடிவடைந்து விடும். நாங்கள் போகிறோமோ இல்லையோ தொடர்ந்து ஆலயத்திலே பிரேட்சை நடந்து தேவனுக்கு என்ற அந்த மகிமையாக எழும்ப நாங்கள் ஜெயிப்போமாக. அதே இன்னொரு கிராமம் இப்போ கேட்டிருக்கிறார், 20 வீடு உள்ள ஒரு கிராமம் உண்டு. அந்த வீட்டில் சில தேவைகள் உண்டு, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் கிருபையாக அந்த நாட்களில் நம்மை சந்திப்பார். இந்த நாட்களில் இந்த 3-4 மாதங்களும் எல்லா இடங்களும் உலகம் முழுவதும் முடங்கி இருந்தாலும், வேலைகள் ஸ்தம்பித்திருந்தாலும் தேவனுடைய ராட்சியம் குறையவில்லை. கொடுக்கிற காரியங்கள், கொடுக்கிற கைகள் எங்கேருந்து வருதுன்னு தெரியவில்லை. கொடுக்கிற காரியத்திலிருந்து நாங்கள் நார்மலான நாட்களை விட இந்த 3-4 மாதங்களும் செலவழிக்கிற பணங்கள், அனுப்புகிற காசுகள், உதவி செய்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள்லாம் மேன்மையான காரியமாக இருக்கிறது. தேவன் மகிமையான தேவனாக இருக்கிறார். ஸோ அப்படியாக தேவன் இந்த நம்முடைய சபையில் நான் மிகவும் உற்சாகப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ச்சியாக, சில குடும்பங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறீர்கள். உங்களுக்கு மேலான திராணியாக பல பேர் கொடுத்து வருகிறீர்கள். அதை உற்சாகப்படுத்துகிறேன். அதுக்குரிய பலன் நிச்சயமாக தேவன் கொடுப்பாராக. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்குரிய பலனை அடைந்தாய்ன்னு சொல்ல வார்த்தை உண்மையான வார்த்தை. நிச்சயமாக உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகளை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. அதனால கூட தேவனுடைய சமூகத்திலே இருந்த பொழுது கர்த்தர் இந்த அதிகாரத்தை என கண் முன்னாலே காண்பித்ததுனால அதை குறித்து நான் தியானித்தேன். இதுவரைக்கும் நான் பார்த்துற சில காரியங்கள், அறிந்த சில காரியங்களை நம்மோட ஷேர் பண்ண தேவன் நிச்சயமாக கிருபை கொடுப்பாராக. Do whatever he tells you, அதாவது அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்க செய்யுங்கள்னு உங்களை எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம். யோவான் 2வது அதிகாரத்திலே கானாவூர் கல்யாணத்திலே நடந்த சம்பவம். அதில் தான் இயேசுடைய தாயார் மரியா சொன்ன வார்த்தை, இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்கள் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில இன்னைக்கு அந்த முழு அதிகாரம், கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்தில் உள்ள அத்தனை வசனங்களும் நான் நினைக்கிறேன் 29 வசனங்கள் இருக்கு நினைக்கின்றேன். அந்த 29 வசனத்துல நீங்க பார்க்கும்போது 25 வசனம் நினைக்கிறேன். வடவே அந்த முழு அதிகாரத்தில் உள்ள அந்த வசனங்களையும் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு தலையங்க கொடுப்பேனா இருந்தால் இயேசுடைய வெளிப்பாடுகள் அல்லது இயேசுடைய 3 நிலைகள், அதையும் நாங்கள் பார்த்து இந்த நாளில் முடிக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. தகப்பனே, இந்த அருமையான மாலை வழியில கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஐயா. வார்த்தைக்காக நான் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபை உள்ள, இரக்கமுள்ள, மகிமை உள்ள வார்த்தை புறப்படுவதாக ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் ஜெபிப்பது போல நல்ல நிலத்திலே விழத்தக்கதாக, அது பலம் தரத்தக்கதாக தேவ ஆவியானவரே நீ கிருபை செய்வீராக. பேசுகிற அடியேனுக்கு சரியான வார்த்தைகள், விளக்கங்களை ஆவியானவரே சரியான இடத்துல நீர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும். வார்த்தையின்படி வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென்.
நீங்கள் பார்க்கலாம் இயேசு செய்த முதலாவது அற்புதம் இந்த கானா ஊரிலே இந்த கல்யாணத்திலே செய்தார்னு பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருந்தோம். அங்கே அந்த கானா ஊர் இடத்தை போய் பார்த்தோம். அந்த கல்யாணம் அந்த இடத்தை போய் பார்த்தோம். அங்கே இருந்த அந்த கிணத்தை போய் பார்த்தோம். இப்படியாக பல காரியங்களை பார்த்தோம். ஸோ அப்படியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு எங்கே ஒரு ஆலயத்துல அல்லது தேவாலயத்திலே பெரிய கிரௌட், ஒரு 1000-2000 பேர் இருக்கத்தக்கதான கிரௌட்ல போய் அவர் அற்புதம் செய்யவில்லை. அல்லது மேலே வானத்திலிருந்து குதித்து மேலே தான் சூப்பர்மேனாவோ அல்லது பேட்மேன் மாதிரியோ அல்லது ஸ்கையில இருந்து நான் தான் மேசியான்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தவில்லை. அவர் சாதாரணமாக ஒரு சாதாரண பிரைவேட்டாக ஒரு சிறிய இடத்திலே தன்னுடைய இந்த அற்புதத்தை, முதலாவது அற்புதத்தை, தண்ணீரை ரசமாக மாற்றின அற்புதத்தை செய்து வைத்தார். நாம் எல்லோருக்கும் தெரிந்த காரியம்தான். அது செய்ததுக்குரிய காரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று தன்னோட கூட அன்னைக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாகத்தான் 6 சீஷர்களை தெரிவு செய்து கொண்டு வருகிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அவர்கள் தன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் நிச்சயமாக இயேசுக்கு இருந்திருக்க வேண்டும். அல்லது இன்னொரு காரியம், தன்னிலே நம்பிக்கை இன்னும் வர வேண்டும் என்ற இவர்கள் கையில தான் பொறுப்பை கொடுக்க போகிறார் இயேசு தெரியும். அதனால இன்னும் கூடுதலான நம்பிக்கை வர வேண்டும் என்று இயேசு நினைத்திருக்கலாம். இல்ல அந்த வீட்டிலே உள்ள அந்த புதுமண தம்பதிகளுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்துல அது கவலை அல்லது சேட்னஸ் வரக்கூடாது, ஒரு ஜோய் வர வேண்டும் என்பதற்காக தேவன் செய்திருக்கலாம். அது எப்படியாக இருந்தாலும் தேவன் ஒரு சிறிய வீட்டில் பிரைவேட் ஃபங்க்ஷன்ல ஒரு சின்ன கூட்டத்துல வைத்து ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்தார். அந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது இயேசு கிட்டத்தட்ட 3-4 சுவிசேஷ புத்தகங்களையும் பார்க்கும்போது 37 அதிசயம் செய்ததாக போடப்பட்டிருக்கிறது. ஆனா வேதத்துல போடப்பட்டிருக்கிறது அவர் அதை விட மேன்மையான காரியங்கள் செய்தார். வேதத்திலே எழுதுவதற்கு இடமில்லை என்று போடப்பட்டிருக்கு. அப்ப நம்மளுக்கு தெரியாத எத்தனை இயேசு செய்தார். ஆனா வேதம் இந்த அடிப்படையில் நம்ம கொடுக்கப்பட்ட வேதத்தை பார்க்கும்போது 37 அதிசயம் செய்தார் என்று போடப்பட்டிருக்கு. ஆனா யோவான் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது யோவான் 8 அற்புதங்களை எனக்கும் உங்களுக்கும் எழுதி வைத்திருக்கிறார். முக்கியமான காரியத்தை குறித்து எழுதி வைத்த நீங்க பார்க்கலாம். அது எப்படியாக இருந்தாலும் இந்த யோவானுடைய முழு அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தேவன், அதாவது இயேசுதான் தேவன் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. நான் முதல் சொன்னது போல போன வாரத்துல மத்தேயு, மார்க்கு, லூக், யோவான் எழுதப்பட்ட இதுபடி யோவானுடைய நோக்கம் அவர்தான் தேவகுமார், அதாவது இந்த பூமிக்கு வந்த தேவன் என்பதை காண்பிக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன் என்பதை எழுதுகிறார். அதோட நிற்கவில்லை, இன்னும் ஒரு காரியம் எழுதுகிறார். அதை வாசிக்கப்பமாக யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம், ஜான் சாப்டர் 20 verse 31. அவருடைய கடைசியிலே, அதாவது அவர் எழுதி முடிக்கும் போது அதிகாரங்கள் ஒரு வசனத்தை அங்கு எழுதி இருக்கிறார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்கள். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. 2 காரியத்துக்கு எழுதப்படும். ஒன்று, நானும் நீங்களும் கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் தேவன் ரட்சகர் என்பதை விசுவாசிப்பதற்காக முதலாவது காரணம். 2வது எழுதப்பட்டது அவருடைய நாமத்தினாலே எனக்கும் உங்களுக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் அறிய வேண்டும். இந்த நோக்கத்துக்காகத்தான் யோவான் எழுதுகிறார். தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் இந்த காரியத்தை எழுதுகிறார். அப்ப அப்படியா இருக்கும்போது இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது யோவானுடைய அந்த 8 அற்புதங்களை நீங்க பார்க்கும்போது முதல் 3 அற்புதங்கள் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு எப்படி கிடைக்குது என்பதை குறித்து எழுதுகிறார். இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது வார்த்தையினாலே ரட்சிப்பு வருவதை குறித்து எழுதுகிறார். அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்கும்போது யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது, நீங்க அந்த காரியத்தை பார்க்கும்போது விசுவாசத்தினாலே, அந்த சமாரிய பெண்ணை குறித்து பார்க்கும்போது விசுவாசத்தினாலே ரட்சிப்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு மனுஷனுடைய சுகம் கொடுக்கிறார். அந்த சுகத்தை பார்க்கும்போது கிருபையினாலே, அத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷனுக்கு பெரிய தேவன் கிருபை கொடுக்கின்றார். பெரிய எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த 5 மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கிற வேளையில இயேசு ஒரு மனுஷனை தேடி அவனுக்கு மாத்திரம் சுகம் கொடுக்கிறார். அப்ப கிருபை என்பது எனக்கும் உங்களுக்கும் தகுதி இல்லாம கிடைக்கிறது. அதை குறித்து அந்த 5வது அதிகாரம் விளங்கப்படுத்த பார்க்கலாம். மற்ற
அது மற்ற அற்புதங்களை நீங்க பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவைகள் நடக்குது என்பதை காண்பிக்கிறார். அதை குறித்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் யோவான் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 5000 பேரை போஷிக்கிறார். ரட்சிப்படைந்த மனுஷன் எப்பொழுதும் திருப்தி உள்ளவனாக இருப்பான் என்பதை குறித்து காண்பிக்கின்றார். அங்கே வந்து அடுத்த அதிகாரத்தில் நீங்க போவீங்க என்றால் 6ஆம் அதிகாரத்துல இன்னொரு சம்பவம் போட்டிருக்கிறது. புயல்களில் காற்றுல புயல்ல தத்தளிக்கிற வேளையில சமாதானம் உண்டு. தேவனை நம்பி வர்ற பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவளுக்கு சமாதானம் உண்டு என்பதை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்டு என்பதை தேவன் அங்கே நிரூபிக்கின்றார். அதை தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது வந்து ஒரு மனுஷனுடைய கண் பார்வை இல்லாத மனுஷனுக்கு 9ஆம் அதிகாரத்திலே சுகம் கொடுத்து கண் பார்வை கொடுக்கிறார். இருளே இருக்கிற பாவத்திலே இருந்த எனக்கும் உங்களுக்கும் முதல்ல கண் தெரியாம இருந்தோம், இப்பொழுது கண் தெரிஞ்ச பிள்ளைகளாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை குறித்து அங்கே காண்பிக்கிறது நீங்க பார்க்கலாம். இன்னொன்று போட்டிருக்கிறது, அந்த லாசருடைய உயிர்த்தெழுதலை பார்க்கும்போது ஒரு புதிய ஜீவன், மரித்து போயிருக்க எனக்கும் உங்களுக்கும் அப்படி போக வேண்டிய நமக்கு ஒரு பெரிய ஜீவனை தேவன் கொடுத்திருக்கார், நித்திய ஜீவன். இப்படியா நீங்க பார்க்கும்போது கடைசியா யோவான் 21ஆம் அதிகாரத்தில் வந்து உயிர்த்தெழுந்த இயேசு வந்து அங்கே மீனை பொரித்து வைத்து அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். திடீரென அவர் கையில எப்படி மீன் வந்தது? அப்ப அந்த அற்புதம் வந்து பழையபடி நாங்கள் விழுந்து போற வேளைகள, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தடுமாறி விழுந்து போற வேளையில அவளை மேல கட்டக்கூடியவரும் அந்த தேவனே. அப்ப அப்படியாகத்தான் இந்த அதிகாரங்கள் காண்பித்தாலும் வந்து இந்த இன்னைக்கு 2வது அதிகாரத்தில் உள்ள சில காரியங்களை நாங்கள் பார்த்து இயேசுடைய மகிமை, ஹிஸ் க்ளோரி முதலாவது பார்க்க போறோம் 12 வசனங்கள்ல. 2வது வந்து அவருடைய ஜீல், அதாவது வைராக்கியம் அடுத்த 7 வசனங்கள்ல 12ல இருந்து 19 வரைக்கும். கடைசி வசனத்தை நீங்க பார்க்கும்போது வந்து அங்கே அவருடைய நாலேஜ், அவருடைய அறிவு எப்படி இருக்கிற அந்த தேவன் தான் அங்க ஆராதிக்கிறோம். அவருடைய மகிமை உள்ள தேவன், அவர் வைராக்கியம் உள்ள தேவன், அவர் அதோட பெரிய அறிவு படைத்த ஞானம் உள்ள தேவன். அந்த தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்பாவை பார்த்தா பிள்ளை எப்படின்னு சொல்லுவாங்க இல்லவா, அதே போல தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நானும் நீங்களும் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படித்தான் இருக்க தேவன் விரும்புகிறார். ஒருவேளை இந்த மாலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் தாங்கள் மாற்றிக்கொள்ள இருக்க வேண்டுமா இருந்தால் தேவன் அதையும் விரும்புகிறார். அந்த மாலைகளில் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட தேவன் விரும்புகிறார். ஏதோ வந்தோம் போனோம் ஆராதித்தோம் என்று சொல்லாதபடி, ஆண்டவரே நீர் எதற்காக என்னை தொட்டீர், உம்முடைய நோக்கம் என்ன, உம்முடைய அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது இந்த மாலைகளில் தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த அதிகாரம், இந்த 2வது அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் லோகத்திலும் இயேசு அழைக்கப்படுகிறார். 3ஆம் நாளன்று ஆரம்பிக்கிறது. அங்கே இயேசுடைய தாயார் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிற்பாடு அவருடைய சீஷர்களும் வருகிறார்கள், அதை நீங்க பார்க்கலாம். அதுக்கு பிற்பாடு இயேசுடைய தாயார் மரியா சொல்றார்கள், திடீரென அந்த கல்யாண வீட்டிலே வந்து திராட்சை ரசம் குறைபட்டு விட்டது. அப்ப குறைபட்ட உடனே வந்து கல்யாண வீட்டுல பெரிய பிரச்சனை, ஏண்டா சாப்பாடு குறைஞ்சாலே பிரச்சனை. அப்ப குறைஞ்சதுனால வந்து அந்த வீட்டிலே வந்து ஒரு சங்கடமான நிகழ்ச்சி வருவதனால வந்து தாயாருக்கு அந்த சங்கதி வருவதனாலே அவர்கள் இயேசுவை குறித்து முன்னாடியே, அதை நான் பேசுவேன்னா இன்னொரு சேமன் எடுக்கணும், இயேசுவை குறித்து அவர் யார் என்பதை மரியாள் அறிந்ததன் நிமித்தம் வந்து இயேசுடன் சொல்றாள் வந்து திராட்சசம் குறைப்பட்டிருக்கிறது என்பதை. அப்பொழுது இயேசு சொல்றார் வந்து என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, இதை குறித்து உனக்கு என்னப்பா கவலை என்று ஸ்ரீன்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பிற்பாடு அங்கே வெளியிலே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் வந்து தங்களுடைய சுத்திகரிக்கு வரும்போதும் போகும்போதும் சுத்திகரிப்பது, கை கழுவது, சாப்பிடுவதற்கு முன்பதாக அதுக்காக வைக்கப்பட்ட ஜாடிகள் இருக்கிறது. அந்த ஜாடிகளை மறுபடியும் அது எம்டியா இருப்பதனால மறுபடியும் நிரப்ப சொல்றார் தண்ணீராலே. பந்தி விசாரிப்பு காரணம் சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் மொண்டு கொடுங்கள் என்று சொல்கிறார். அவள் கொடுக்கும் போது அவளுக்கு மாத்திரம்தான் தெரியும் அந்த அற்புத காரியங்கள். அங்கு கொடுக்கும்போது அந்த தண்ணி, சாதாரண தண்ணி வந்து திராட்சை ரசமா மாறினது. அங்கே வந்து விருந்தினர்கள் என்ன சொல்றாங்க வந்து நார்மலா வந்து முதல்ல தான் நல்ல சுவையா கொடுப்பாங்க, பின்னுக்கு போக போக தண்ணியை கலந்துடுவாங்க. ஆனா இப்பொழுது நீங்க கொடுத்திருக்கிறதோ மிகவும் அருமையா இருக்கிறது, பின்னால குடிக்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றதை நீங்க பார்க்கல. இப்படியாக இயேசு தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்தார் என்று போட்டிருக்கு. அப்படித்தான் வேதம் சொல்லுது. இப்ப இந்த அடிப்படையில வந்து நாங்கள் பார்க்கும்போது முதலாவது வந்து இந்த காரியத்தை 2 கூட்டத்தார் நாங்கள் பார்க்க போறோம். முதலாவது அவருடைய மகிமையை பார்க்க வேண்டுமா இருந்தால் இந்த நோக்கம் எதற்காக எழுதினதா, உண்மையாக வந்து அந்த இடத்துல கல்யாணம் நடந்தது,
திராட்சை பற்றாக்குறையா இருந்தது. அது மேலோட்டமா நாங்கள் பார்ப்பதற்கு ஈஸியாக இருக்கிறது, விளங்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய வழியில எனக்கும் உங்களுக்கும் சில காரியங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டுமா இருந்தால், முதலாவது கூட்டம் அங்கே இருக்கிறது. 3வது வசனத்துல வாசிப்போமாக. யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது, அங்கே பாரு, திராட்சரசம் குறைபடுகிறது. இந்த உலகத்துல வந்து கிரவுட் இருக்கிறவங்க வந்து தாகம் உள்ள ஜனங்கள் உண்டு. அப்ப குறைவை நிறைவேற்ற தேவன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து அங்கே மறைமுகமாக எழுதப்பட்டதை நீங்க பார்க்கலாம். அந்த உலகம் வந்து எப்பொழுதும் வந்து ஒரு தாகம் உள்ளதாக இருக்கிறது. என்னதான் நீங்கள் பெரிய எவ்வளவுதான் கோடி கோடியா சம்பாதித்தாலும், எவ்வளவு லட்சக்கணக்கா இனிமே எண்ண முடியாத அளவுக்கு நீங்க சம்பாதித்தாலும், ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பற்றாக்குறை உண்டு என்றுதான் இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக அவர்கள் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய சம்பாதம் போதாதுன்னு சம்பாதிக்கிறார்கள். உலகம் வந்து எப்போதும் ஒரு தாகம் உள்ளதாக இருக்கிற. சமீபத்தில் நான் நியூஸ் பேப்பரை பார்த்த பொழுது பிரபல நடிகை, அவ்வளவு பெரிய பணம் சம்பாதித்த நடிகை தற்கொலை என்று போன 2 நாளைக்கு முன்பதாக போடப்பட்டிருக்கிறது. ஏன் தற்கொலை? திருப்தி இல்லாத வாழ்க்கை. அப்ப இந்த கல்யாண வீட்டிலே வந்து பார்க்கும்போது அங்கே திராட்சரசத்துல குறை உண்டு. அதுக்கு ஒப்பனையா நீங்க பார்க்கும் போது இந்த உலகம் வந்து அப்படித்தான் இருக்கிறது. திருப்தி இல்லாத வாழ்க்கை ஜனங்கள் வாழ்றதுக்கு அதுக்கு ஒரே வழி வந்து ரட்சிப்பும், அந்த ரட்சிப்பினாலே திருப்தியும் தான் வழி. மனசுல சமாதானம் வருவது தான் தேவன் விரும்புவது. மனசுல சமாதானம் இல்லாமல் தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போதும் எதை குறித்தும் அவளுக்கு பத்தாது போதாத வாழ்க்கை தான். தேவனை அறிந்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எனக்கும் உங்களுக்கும் வந்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த அவருடைய பெரிதான அந்த ரட்சிப்பினால வந்து அதன் மூலம் எனக்கும் உங்களுக்கும் பெரிய திருப்தி கிடைக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார் வந்து, நீங்க வாங்கப்பா, திருடன் அழிக்கவும் கொல்லவும் தான் வருகிறான், நானும் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும், அது பரிபூர்ணப்படும் என்று சொன்ன தேவன் அது பரிபூர்ணமா கொடுக்கிற தேவன். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையத்தக்கதா இருப்பா என்று தன்னுடைய ஆடுகளுக்கு இயேசு சொன்னதை நீங்க பார்க்கலாம். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எப்போதும் வந்து திருப்தி உள்ள வாழ்க்கை உண்டு. நான் சொல்வது ஆத்ம திருப்தியை சொல்கிறேன். தேவன் இருக்கிறான் ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால்தான் யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு போன பொழுது வந்து அங்கே அந்த சமாரிய பெண்ணை பார்த்து சொல்கிறார் வந்து, இயேசு சொல்லப்பட்ட வார்த்தை வந்து அவளுக்கு பிரதியுத்தரமாக சொல்ற வார்த்தை, இந்த தண்ணீரை குடிக்கிற உனக்கு மறுபடியும் தாகம் உண்டா? அப்ப நீ தண்ணி எடுக்க வந்துட்டா கிணத்துல, இந்த தண்ணி எடுத்து நீ குடிக்கும் போது தாகம் உண்டாகும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணியும் அது மறுபடி உனக்கு தாகம் உண்டாகாது. அது மாத்திரமல்ல, உனக்குள்ளாக ஒரு நித்திய ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொன்ன தேவன். அப்ப தாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு வர வேண்டுமா இருந்தால் நீ என்னை யாரென்று அறிந்து கொள்ளு, என் மூலம்தான் உனக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு, அந்த நித்திய ஊற்று உண்டு என்பதை தேவன் சொல்றதை நீங்க பார்க்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்றது வந்து, பண்டிகையின் கடைசி நாளிலே தேவன் அங்கே எல்லாரும் ஆசாரியர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய பாரம்பரியத்துல சடங்கு சமாச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது இயேசு சொல்ற வார்த்தை வந்து சத்தமிட்டு சொல்றார், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். எதை சொல்றார் வந்து, அப்பா நீங்க கண்கள் மறைக்கப்பட்டு நீங்க ரட்சிப்பு இல்லாம அலைறீங்களே, நான் தான் மேசியா என்பதை நீங்க அறிந்து கொள்ளவில்லை. என்னிடம் வரும்போது உங்களுக்கு திருப்தி உள்ள வாழ்க்கை, ஒரு சமாதானத்தின் வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை நான் கொடுக்க தயாரா இருக்கேன் இயேசு சொல்றதை நீங்க பார்க்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஓ தாகமா இருக்கோளே, எல்லோரும் என்னண்டைக்கு வரணும், உங்களுக்கு நான் தண்ணீர் கொடுக்கிறேன், பணமும் தேவையில்லை, செலவும் தேவையில்லை, எல்லாம் இலவசமா நான் கொடுக்கிறேன் என்று ஏசாயா அன்றைக்கு எழுதப்பட்ட வார்த்தை. வெளிப்படுத்தல் அதிகாரம் 22:17 சொல்வது, தாகமா இருக்கிறவர்கள் வந்து ஜீவ தண்ணீர் பெறுவதற்கு அவரிடம் வரக்கடவன் என்று போடப்பட்டிருக்கிறது. எனக்கு என்னுடைய கேள்வி, ஆண்டவரே நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பதனால் ஒரு கேள்வி உங்களை கேட்க நான் வாஞ்சிக்கிறேன். அந்த தண்ணீரை பெற்ற நான் எனக்கு மட்டும் நான் வைத்திருக்கிறேனா? அதை இயேசு சொன்னார் வந்து, ஒரு மனுஷன் தன்னுடைய அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டானா இருந்தால் அவன் உள்ளே இருந்து என்ன ஓடுமா? ஜீவ ஊற்று ஓடும். அப்ப மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மற்றவர்களையும் வழிநடத்தக்கூடிய வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஆண்டவரை நாம் எப்படி இருக்கிறோம்?
அன்றைக்கு இந்த கல்யாண வீட்டுல வந்து பற்றாக்குறை இருந்தது. ஆனா உலகம் பற்றாக்குறையா இருக்கிறது. அதுக்கு மாறாக ரட்சிக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் தேவன் பெரிய கிருபை அவருடைய ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட நான் அப்படியே தேங்க வச்சு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறேனா, அல்லது இந்த ஜீவ தண்ணீர் ஓடுவதற்கு வழி செஞ்சிருக்கிறேனா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த மாலை வேளையில அவர் சொன்ன காரியத்தை செய்யுங்கள் என்று மரியாள் சொன்னார்லவா, இதுவும் அவர் சொன்ன காரியம் தான். அந்த சிறிய பார்த்து சொன்ன காரியம் வந்து, ஒரு காலம் தாகம் உண்டாவது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊற்றாக வந்து நீர் ஊற்றா இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரே, என்னுடைய நீர் ஊற்றாக இருக்கிறதா, அது சாதாரண கிணறு கூட தேங்கி அப்படி இருக்கிறதா? யாரும் யூஸ் பண்ண முடியாதபடி. இந்த மாலைகளை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனா உலகம் முழுவதும் பற்றாக்குறையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற வேளையில உம்முடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நான் ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவ ஊற்று ஓடுகிறதா? நம்மளே சோதித்து பார்ப்போமாக. இயேசு சொன்னார், நான் சொல்றதை செய்யுங்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த மாணவர்கள் தேவன் நம்மோட பேசுவாராக. இன்னொரு கூட்டத்தை நாங்கள் பார்க்க போறோம். வந்து அதே அதிகாரத்துல வந்து 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, யோவான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அங்கே பார்க்கும்போது எம்டியான வெறுமையான ஜாடிகளை நீங்க பார்க்கலாம். ஜாடிகளை பார்க்கும்போது அது வந்து ஒரு மனுஷனுடைய இதயத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. மனுஷனுடைய இதயம் வந்து கடினமானது. ஆனா கடினமான இதயம் வந்து வெறுமையான இதயமா இருக்கு. மென்மையான இதயம் வந்து நிரப்பப்பட்டதா இருக்கும். அதான் வந்து அதாவது கடினமான இதயத்தை எடுத்து எனக்கு சதையான இதயத்தை தாரும் என்று அழகாப்படப்பட்ட வார்த்தை. அப்ப கடினமான இதயம் வந்து வெறுமையா இருக்கிறது. ரட்சிக்கப்படாத ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையில கடினமான இதயமா இருக்கிறது. அதே வெறுமை. எல்லாரையும் சொல்ல முடியும், என்ன என்னுடைய வாழ்க்கை சொல்ல முடியும். நான் எனக்கு எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், எனக்கு எல்லாமே இருந்தது, ஆனா என்னுடைய வாழ்க்கையில வெறுமை தான் முக்கியமான காரணமா இருந்தது. நத்திங் என்ன, எனக்கு ஒண்ணுமே என்ன திருப்தியாக்கவில்லை, வெறுமையா இருந்தது. ஆனா இங்க நீங்க பார்க்கும்போது வந்து கற்சாடிகள், அழகான ஜாடிகள் உண்டு. வெளியில அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக படமெல்லாம் கீறி அழகாக கைவேலை பண்ணப்பட்டிருக்கு ஜாடிகள். வெளியில நல்ல அழகா இருக்கும், ஆனா உள்ளுக்கு அந்த ஜாடி எம்டியா இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. எம்டினஸ். அதை தீர்த்து வைப்பதும் தேவன் ஒருவரே, இயேசு ஒருவரே. நாகமான ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு தெரியும் இல்லாத 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்கள். 2 Kings chapter 5 verse 1. அதுல போடப்பட்டிருக்கு வந்து அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க சிஸ்டர். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இவ்வளவு பெரிய மனுஷன் வேதத்தில் அவனை காட்டும்போது, அவனை பார்க்கும்போது நல்ல யூனிஃபார்மோட நல்ல அழகாக பெரிய மனுஷனாக அதை சொல்லும்போது பெரிய மனுஷன். எண்ணிக்கை என்பது மதிப்புக்குரிய, அந்த சொசைட்டில பெரிய மதிப்புக்குரிய மனுஷன். எத்தனையோ போர்களை ஜெயம் பெற்றவன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் எம்டினஸ், வெறுமை. அவனுடைய வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை. அவனை குறித்து நீங்க பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில உபயோகமற்றவன். எந்த காரியத்தை உபயோகம். முதல் ஒரு காலத்துல சீரிய ராணுவத்துல படைத்தலைவராக இருந்து பெரிய வெற்றிகளை சம்பாதித்துக் கொண்டவன். ஆனா அவனை கடைசியா அந்த வசனம் முடியும் போது அவனோ குஷ்டரோகி என்று முடிகின்றது. அப்ப உதவி அற்ற ஒரு மனுஷனாக இருக்கிறான், நம்பிக்கையற்ற மனுஷன். தன்னுடைய அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும் என்று குஷ்டரோகி பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பழைய ஏற்பாட்டில். அப்ப ஒரு நம்பிக்கை இல்லாத மனுஷனா இருக்கிறான். இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை, ரட்சிப்பற்றிருக்கிற வாழ்க்கையில் உள்ள ஜனங்களுக்கு இப்படித்தான் வாழ்க்கையோட வாழ்க்கை. நீங்க பார்க்கும்போது உபயோகமற்றவர்கள், உதவியற்றவர்கள், எந்த விதத்துக்கு நம்பிக்கை இல்லாதவளா இருக்கிறான. வேதத்துல போட்டு வந்து அவர் தேவன் உருவாக்குற அந்த அதாவது பாத்திரமானது எஜமான் வீட்டிலே உபயோகப்பட்ட ஒரு பாத்திரமாக தேவன் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
சரியான, அதாவது வெறுமையான பாத்திரம் அல்ல. ஆண்டவரே, என்னுடைய பாத்திரம் அது நிரம்பி வழியத்தக்கதாக உபயோகம் உள்ளதாக என்னை மாற்றும் என்று கேட்கும்போது, தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பு கொடுக்கும் போது அவர் பிரயோஜனம் உள்ளதாக உபயோகம் உள்ள பாத்திரமா தான் மாற்றுகிறார். ஒருவரையும் தேவன் வெறுமையாக விடுவது கிடையாது. நாம் பல தடவைகள்ல வெறுமையாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன். பவுலை குறித்து பேசும்போது, பவுல் எல்லா இடத்திலையும் வந்து எதிராக இருந்த மனுஷன் சவுலா இருந்த பொழுது அவனை கண்டு அனனியா வந்து பார்த்த பொழுது தேவன் அனனியா கொடுக்கிறார். அனனியாவே, நீ அவரிடம் சொல்லப்பா, நீ புறஜாதி மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் நீ உன்னை இந்த சுவிசேஷம் அறிவிக்க ஒரு பாத்திரமா நான் உன்னை மாற்ற போறேன்னு சொல்லி அவனை ரட்சிப்பு நடத்தின உடனே தேவன் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். அவனுக்கு மாத்திரம் அல்ல, அது பவுலுக்கு மாத்திரம் அல்ல, இங்கே உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். யாரும் எம்டியாக இல்லை, எல்லாரையும் தேவன் நிரப்பித்தான் வைத்திருக்கிறார். ஆனா பல தடவை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவன் சொன்ன காரியத்தை செய்யாதபடி நாங்கள் இருக்கிறோம். நிரம்பி வழிகிற பாத்திரம், எஜமான் வீட்டிலே பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா தான் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்க விரும்புகிறார். அது கனம் உள்ளதா இருக்கலாம், கனவீனம் உள்ளதா இருக்கலாம். ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட தாளாந்தின் அடிப்படையில் தேவன் விரும்புகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வந்து 5 தாளாந்து, 2 தாளாந்து, 1 தாளாந்தை கொடுக்கிறார். 3 பேரும் ஃபேத்ஃபுல்னஸ், 3 பேரும் நல்ல அதாவது இருந்தாங்க. ஆனா தேவன் எதை எதிர்பார்த்தார்? கனிதான் எதிர்பார்த்தார். அப்ப 5 கொடுத்த நீ 5 நீ மாத்த இல்லைன்னு கேட்டார். நான் 2 கொடுத்த நீ 4 மாத்தினா. தேவன் கனியை எதிர்பார்க்கிற தேவன், நம்மிடம் இருந்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற தேவன். நாம் பெற்றுக்கொண்டது வந்து நமக்கு மாத்திரம் அல்ல. நம்ம சபைக்கு வருகிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சொந்தமாக வீட்டில் தேடிக்கொள்ள வேண்டும். இங்க வருவதை உற்சாகப்படுத்தி விடுவதுதான். ஆண்டவரே, நான் சபைக்கு வரதன் நோக்கம் என்ன ஆண்டவரே? எத்தனையோ பேர் மடிந்து மாண்டு கொண்டிருக்கும் போது எனக்குள்ள என்னுடைய அந்த ஜீவ தண்ணீர் தேங்கப்பட்டிருக்கிறதா அல்லது என்னுடைய பாத்திரம் வெறுமையா இருக்குதா ஆண்டவரே? இந்த மாதவிலே தேவன் நம்மோட பேசுவார். தேவன் சொன்னதை அவர் என்ன சொல்றாரோ அதை போய் செய்யுங்கள் என்று ஆரம்பத்தில் முதலாவது அற்புதத்திலே மரியா சொல்ல வார்த்தை வந்து உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தை ஆண்டவரே, இன்னைக்கு நானும் சீஷரா இருக்கிறேன். அவருக்கு என்னுடைய நோக்கம் என்ன ஆண்டவரே? இந்த மாணவர்கள தேவன் நம்மோட பேசுவாராக குறித்து பார்க்கும்போது, தொடர்ச்சியா நீங்க பார்க்கும்போது அந்த வார்த்தை, அந்த தண்ணீரானது ரசமாக மாறுகிறது. அந்த ரசம் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்க்கும்போது கிருபையும் சந்தோஷம் வருகிறது. ரட்சிப்பு வரும்போது சந்தோஷம் வருகிறது. நீங்க எத்தியோப்பிய மந்திரியை பார்க்கும்போது அப்போஸ்தலர்களுடைய 8ஆம் அதிகாரத்துல வந்து அவன் வெறுமை உள்ள மனுஷனாக வருகிறான். பிலிப்பு அவனை கண்டு அவனை ரட்சிப்புக்கு நடத்தி வார்த்தையை கொடுத்து பிற்பாடு வந்து அவன் போகும்போது சந்தோஷமா திரும்பி போனான்னு போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பல ஜனங்கள் வெறுமையா இருக்கிறார்கள். அவர்களை நிரப்புவதற்கு தேவன் என்னையும் உங்களையும் எதிர்பார்க்கிறார். இந்த மாலை வேளையில இந்த தேசத்துல பல பேர் உண்டு, பல ஜனங்கள் உண்டு. நேற்று பார்த்தோம்னா அந்த குடும்ப ஆராதனை நிரம்பி வழியத்தக்கதாக வந்தார்கள். 150 பேர் கிட்ட வந்தார்கள். 150 பிளேட் கொண்டு போனா அத்தனை பிளேட்டும் தீர்ந்து போயிட்டு அவ்வளவு ஜனங்கள் வந்திருந்தார்கள். அவளுக்கு பொறுப்பு யார்? நான் மாத்திரமல்ல, இங்க எல்லாரும் தான் பொறுப்பு. ஆண்டவர், இந்த மாலை வழியில என்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாக, அது பல பேருக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாக, எஜமான் விரும்புகிற பாத்திரமா என்னை மாற்றும் ஆண்டவரே. தேவன் சொன்ன காரியத்தை நாங்கள் செய்வதற்கு தேவன் நம்மோட இடைப்படுவாராக. அந்த அற்புதத்தை தேவன் செய்ததனுடைய நோக்கத்தை நீங்க பார்க்கும்போது பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து இயேசு முதலாவது கெஸ்டாக வருகிறார். விருந்தினா தான் அழைக்கப்படுகிறார். அப்பதான் போட்டிருக்கு, அவர் அழைக்கப்பட்ட விருந்தினா தான் வருகிறார். அந்த விருந்தினா வந்த தேவன் தன்னை தேவனாக காண்பித்து அற்புதம் செய்கிறார். அற்புதம் செய்த பிற்பாடு வந்து அவர் அந்த வீட்டிலே வந்து ஹோஸ்டாக, அதாவது விருந்து கொடுக்கிற ஒரு நபராக மாறுகிறார். என்றைக்கு நானும் நீங்களும் தேவனை கெஸ்டா வைத்திருக்கிறோமோ அவர் வந்துட்டு போயிடுவார். அவ்வளவுதான். நீங்க அவரை தேவன் என்று அவருடைய காரியம் உண்டு மரியாதை அறிந்து கொண்டதுனால, அவருடைய வல்லமை உண்டு அறிந்து கொண்டதுனால கேட்கிறான், அற்புதம் செய்யும் என்று சொல்லி அந்த குடும்பத்தின் சார்பில் என்றைக்கு நான் நீங்கள் அவரை தேவன் என்று அவரை விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தில் அவர் வந்து ஹோஸ்டாக வருகிறார். உனக்கு விருந்து கொடுக்கிற தேவனாக, உன்னை காரியங்களை எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனாகவே இருக்கிறார்.
இரண்டாவது காரியம் அந்த அற்புதம் செய்த நோக்கம் வந்து சாதாரண போன நேற்று பேசுனது போல சின்ன காரியம் தான். திராட்சசம் குறைந்து போறது உயிர் போற காரியம் அல்ல, கொஞ்சம் அவமானமா இருக்கும் அவ்வளவுதான் அந்த வீட்டுக்காரங்களுக்கு. ஆனா அதுலயும் தேவன் கரிசனை உள்ள தேவனா இருக்கா. நான் நீங்கள் ஆராதிக்கிற போது உங்களோட குடும்பத்துல சின்ன சின்ன காரியங்கள் தேவைகள் காரியங்களையும் ஒரு தேவன் கரிசனை உள்ள தேவன், அக்கறை உள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல, கையை விட்டு போற தேவன் அல்ல. அவர் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வந்து தேவன் கிருபையா இறங்குற தேவன். சாதாரணமா இருக்கிற தண்ணி, ஓர்டினரியான சாதாரண தண்ணியை வந்து அது மகிமை உள்ளதாக மாற்றுறது. நம்முடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை தான், அவருடைய கரத்திலே போகும்போது மகிமை உள்ளதாக மாறுகிறது. தண்ணீருக்கு நான் அடிக்கடி சொல்லிருக்கேன், தண்ணீருக்கு கலர் கிடையாது, டேஸ்ட் கிடையாது, மனம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த காரியம் வந்து அவர் கரத்திலே போகும்போது அது கலர் உள்ளதாக மாறுது, சுவை உள்ளதாக மாறுது, மனம் உள்ளதாக மாறுது. காரணம் என்ன? இயேசு தொடும்போது வாழ்க்கை அப்படியாத்தான் மாறுகிறது. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நான் வாழ்ந்திருந்தேன் 42 வருஷங்கள். என்றைக்கு இயேசு தொட்டாருடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்தது, அப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கையை மாற்றம் அடைந்திருக்கிறது. ஒரு தடவை சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லோருக்கும் ஒரு முன்னுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு. கிறிஸ்துக்கு முதல் ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு. அப்படித்தான் இந்த வீட்டிலையும் வந்து தேவன் அற்புதம் செய்தார். இன்னொரு காரணத்தை நீங்க பார்க்கும்போது வந்து நிறைய, அதாவது பற்றாக்குறையா இருக்கிற இடத்துல வந்து நிரம்பி வழியத்தக்கதாக, அதாவது வேத வல்லவர் சொல்றா வந்து 180 கலன் அந்த திராட்சை ரசம் அவர்கள் உருவாக்கினாங்க. ஒவ்வொரு கற்சாடிகளும் 3-4 குடங்கள் வரக்கூடியன்னு போடப்பட்டிருக்கு. அந்த குடங்கள் இருந்து ஒவ்வொரு குடம் வந்து கிட்டத்தட்ட 30 கலன் இருக்குமா. அப்ப அந்த 60 ஜாடிகளும் 180 கலன் அவ்வளவு பேரும் குடிக்க முடியாது. அதுக்கு மேலாக தேவன் கொடுக்கிறார். 5 அப்பம் 2 மீனை வைத்து எல்லாம் தீர்த்த பிற்பாடு 5000 பேருக்கு போயிட்ட பிற்பாடு வந்து 12 கூடவே எடுக்கிற தேவன். வாழ்க்கையில தேவ சமூகத்தில் அவருடைய கரத்திலே வாழ்க்கையை கொடுக்கும் போது அவருடைய வாழ்க்கையை வந்து திருப்தி ஆக்குற வாழ்க்கையாக மாற்றுகிறார். இதுதான் அவருடைய மகிமை செய்த காரியம். தேவனுடைய மகிமை செய்த காரியம் இந்த காரியம் தான். இரண்டாவது காரியத்தை இங்க பார்க்கும்போது அவருடைய வைராக்கியம் போகிறார். அந்த 12-19 வசனங்கள் நீங்க வாசிக்கும் போது இங்க பார்க்கும்போது பஸ்கா பண்டிகை சமயமா இருந்ததுனால அவர் எருசலேமுக்கு வராரு. வந்து தேவ ஆலயத்துக்கு போறாரு. அங்க தேவ ஆலயத்திலே பார்க்கிறாரு, ஆடு மாடு புறா விற்கிறாங்க, காசு நாணயம் மாற்றுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எல்லாரையும் வந்து தவிட்டு போட்டு எல்லாரையும் அடிச்சு சவுக்கு அங்கிருந்த கயிறு எடுத்து சவுக்கு பின்னி எல்லாரையும் விரட்டி அடிக்கிறாரு. நீங்க பார்க்கலாம். எதுக்கு சொல்றாரு அந்த காரியத்தை பார்க்க போறோம். முதலாவது வந்து பார்க்கும்போது 2 காரியத்தை நீங்க பார்க்கலாம். இயேசு முதலாவது அற்புதம் செய்த பொழுது வந்து பிரைவேட் வீட்டுல செய்கிறார், வந்து இது வந்து பப்ளிக்ல செய்யறார். 2வது காரியம் நீங்க பார்க்கும்போது ஆலயத்துல தான் செய்யறார், எல்லாரும் முன்மா செய்யறாரு. இன்னொன்று இயேசுவை பற்றி சொல்லும் போது தாழ்மையானவர், மென்மையானவர், மனக்குறுக்கம் உள்ளவர் சொல்லுவாங்க. ஆனா இங்க பார்க்க இயேசு கோபம் உள்ளவரா இருக்கிறார். எல்லாம் வித்தியாசமான ஒன்று கொண்டு எதிராக இருக்கிறது. அப்படியான தேவன் வந்து தன்னுடைய காரியத்தை பக்கத்து அவர் முதலாவது தேவனுடைய அந்த ஆலயத்தை குறிஞ்சு பேசுகிறார். என்ன சொல்றார்? தன்னுடைய ஆலயம் எப்படி இருக்கும்? என்னுடைய பிதாவுடைய வீடு வந்து ஜெப வீடா இருக்கவனும் அது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்கும். ஒரு பெரிய ஆதங்கம் அவருக்கு உண்டு. ஆனா அன்னைக்கு, அதாவது இயேசு என்னைக்கு பரமேறினாரோ அந்த தேவனுடைய வீடு இப்ப யாரு? நாம. அவர் பரமேறின பிற்பாடு வந்து பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வந்து 120 பேர் இருக்கிறாங்க. 120 பேரை நிரப்பப்படுகிறது. அந்த 120 ஆலயங்களாக மாறுகிறது. அது அப்படியே படிப்படியா இன்னைக்கு நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம். தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அவர் தங்கி இருக்கிற ஆலயம் நீங்களே என்று போடப்பட்ட வார்த்தை வசந்த வாசகமாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். First Corinthians chapter 6 verse 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு வந்து அன்னைக்கு இயேசு போனது வந்து கட்டடமுள்ள ஆலயத்துல போய் இந்த காரியத்தை செய்யறாரு வந்து. ஆனா இன்னைக்கு அந்த ஆலயம் நானும் நீங்களும் தான். ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி நான் பேச போறேன். அந்த ஆலயம் அன்னைக்கு தீட்டப்பட்டதுக்கு காரணம் என்ன? அது வாசிக்க 14ஆம் வசனத்தை வாசிக்க. யோவான் 14:2-14.
John chapter 2 verse 14. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு, அதாவது தப்பு கிடையாது, அது கண்டிப்பா தேவையானது. என்ன, பஸ்கா பண்டிகைக்கு வரும்போது பலி செலுத்தப்பட வேண்டும், காணிக்கை செலுத்தப்பட வேண்டும். அது கொடுக்கப்பட்ட கட்டளை, அப்ப கண்டிப்பா தேவையாது. ஆனா இங்க செய்யப்பட்ட காரியம் வந்து அந்த இயேசுவுக்கு இருந்த அந்த வைராக்கியம் வந்து அங்கே இருந்த ஆசாரியர், பரிசேயர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், வேத பாடகர் ஒருத்தருக்கும் கிடையாது. அவருடைய நோக்கம் தப்பான நோக்கம். அதனால் தான் இயேசு வந்து கோபப்படுறதை பார்க்கலாம். எதுக்கு கோபப்பட்டார் வந்து நீங்க பார்க்கும்போது வந்து அங்கே ஆடு மாடுகள் கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க பலி செலுத்துவதற்கு. வெளியிலிருந்து வருகிற மற்ற ஊர்ல இருந்து வரக்கூடிய யூதர்கள் வந்து அங்கே வந்து கொண்டு வர முடியும், ஆடு மாடுகளை கொண்டு வர முடியாது, இங்க வந்தான் வாங்க வேண்டும். அங்கே வந்து வாங்கும் போது ஒன்று வந்து விலை அதிகமாக இருக்கிற சாதாரண விலையை காட்டி மிகவும் ஹை, தங்களோட ப்ராஃபிட் மேலாக வைக்கிறார்கள். ரெண்டாவது காரியம் வந்து அங்கே இருக்க ஆசாரியர்கள், லோக்கல் உள்ள ஜனங்கள், லோக்கல் உள்ள யூதர்கள் வந்து ஆட்டை கொண்டு வரணும், மாடு கொண்டு வரணும், புறா கொண்டு வர வேண்டும் பலி செலுத்துவதற்கு. அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் வந்து அதை செக் பண்ண வேண்டும். அது பழுதற்று இருக்கிறதா, குற்றமற்று இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணணும், நொண்டியா இருக்கிறதான்னு செக் பண்ணணும். அப்ப செக் பண்ணி அந்த வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் கொடுத்தா தான் நீங்க பலி செலுத்துறதுக்கு கொண்டு போகலாம். அங்கே இருக்கிற அவருடைய நோக்கம் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டு, அதனால வருகிற அவர்கள் மூலம் வரக்கூடிய அந்த காரியத்தை இது கொண்டு போக முடியாதப்பா, நீ அந்த இடத்துல வாங்கணும்னு சொல்லி தவறான முறையில தப்பாக ஜனங்களிடம் வந்து அளவில்லாதபடி காரியங்களை நடப்பிக்கிறதுனால தான் இயேசுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தில் அவருக்கு கோபம் வந்து, என்னுடைய வீடு வந்து அநேக ஜனங்களுக்கு ஜெப, அதுக்கு பிறகு வருகிறேன் நான், ஜெப வீடா இருக்கிறது, ஆனா நீங்க அதை கள்ளர் குகையாக மாற்றி விட்டீர்கள். அதான் அவருடைய ஆதங்கம். ரெண்டாவது வந்து காணிக்கை செலுத்தப்பட வேண்டும். காணிக்கை கொண்டு வந்த நோட் கொண்டு வந்து சிலரையா மாற்றி கொடுக்கப்பட வேண்டும். அப்ப வேற வேற இடங்கள்ல இருந்து வருகிறவர் தன்னுடைய கரன்சி கொண்டு வந்து இந்த லோக்கல் கரன்சிக்கு மாற்றும் போது 20% 30% கமிஷன், கரப்ஷன். இதை கண்டுதான் வந்து இயேசு ஆதங்கப்பட்டதை நீங்க பார்க்கலாம். இந்த அருமையான மாலைகளில் ஆண்டவரே, நான் தேவன் தங்கியிருக்கிற ஆலயமா இருப்பதனால் என்னுடைய ஆலயம் எப்படி ஆண்டவர் இருக்கிறது? தேவன் தங்கி இருக்கிறது மாதிரி இருக்கிறதா, அல்லது என்னுடைய ஆலயத்திலே தீட்டுப்பட்டு இருக்கிறதா? தேவன் வந்து தங்கி இருக்கிற ஆலயத்துல அவர் வெளியில இல்லாதபடி பழைய ஏற்பாடுல போட்டுட்டு உங்களுடைய பாளையம் சுத்தமா இருக்க கடவுள், ஏனென்றா வந்து உலாவர இடம், அதை கண்டு நீங்க தீட்டுப்பட்டதா இருக்கிறதை கண்டு அவர் பாளையத்தை விட்டு போகாதபடி உங்கள் பாளையம் எப்போதும் சுத்தமா இருக்க கடவுள். ஆண்டவரே, என்னுடைய சரீரம் தேவன் தங்கி இருக்கிற இந்த ஆலயம் ஆண்டவரே எப்படி இருக்கிறது? அந்த தேவன் வந்து உலாவத்தக்கதாக ஆண்டவரே, நான் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாத காரியங்கள் செய்கிறோமா, கிறிஸ்தவங்கள் நாடக்கூடாத காரியங்கள் நாடுகிறோமா? நான் லிஸ்ட் சொல்லவில்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இந்த மாணவர்களில் தேவன் அன்றைக்கு ஆதங்கப்பட்டவர். அவர் பெரிய வைராக்கியம் உள்ள தேவனாக கடந்து வந்து சவுக்கு பண்ணி அடித்தார். வந்து எனக்கு உங்களுக்கு அடிக்கிற தேவன் நல்ல கிருபையில் இருக்கிறோம். ஆண்டவரே, கொஞ்சம் யாரும் பார்க்க முடியாத ஆலயமா இருக்கிறது நம்முடைய சரீரம். அன்றைக்கு அவருக்கு அந்த காரியம் இருந்தது. அந்த ஆலயத்தான் அவர் வந்து அதே ஆலயத்தை அவரை தான் கிளீன் பண்ணாரு. எல்லாரும் தூக்கியார், மேஜெல்லாம் கவிட்டு விட்டு ஓடி அடிச்சார். வந்து 2 தடவை செய்தார் இந்த காரியம். சிலுவைக்கு போறதுக்கு முதல்ல இருக்கா, அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கும் என்பதா. இந்த மாதவர்கள் ஆண்டவரே, என்னுடைய காரியம் ஆண்டவர் எப்படி இருக்கு, என்னுடைய சரீரம், என்னுடைய காரியம், என்னுடைய இந்த தேவன் தங்கியிருக்க ஆலயத்துல எவ்வளவு ஃபில்தினஸ் ஆண்டவருடைய தீட்டுகள் இருக்கிறது. நம்ம சோதித்து பார்ப்போம். ஏன்டா வேதம் சொல்றது வந்து இன்னொரு காரியம், இயேசு சவுக்கால் அடித்ததுக்கு காரணம் இந்த வெளி பிரகாரத்துல வந்து அந்நிய ஜனங்கள் வந்து ஆராதிக்கிற இடம். உங்களுக்கு தெரியும், வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் என்று இருக்கிறது ஆலயத்துல. அப்ப அந்த வெளிப்பிரகாரத்துல வந்து அந்நிய ஜனங்கள், இயேசுவை யூதர் இல்லாத ஜனங்கள் வந்து ஆராதிக்கிற இடம். அந்த இடத்துல வந்து இவர்கள் பிசினஸ் பண்ணுகிறதுனால வந்து வெளியில் உள்ள ஜனங்கள் வர முடியாதபடி, தேவனை ஆராதிக்க முடியாதபடி தடை. அன்றைக்கு அந்த கட்டடம் உள்ள ஆலயம், இன்றைக்கு நான் தான் கட்டடம் ஆண்டவரே, வெளி ஜனங்கள் வர முடியாதபடி என்னுடைய ஆலயம் எப்படி இருக்கு ஆண்டவரே? சுத்தமா இருக்கிறதா அல்லது வேற காரியத்தினால நிறைந்து இருக்கிறதா? இந்த மாணவர்களில் தேவையில்லாத காரியம் இருக்குமா? இருந்தால் நான் முதல்ல ஆரம்பத்தில் ஜெபிச்சது போல, ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே சுத்திகரியும் ஆண்டவரே. இயேசு வந்து சவுக்கடிக்க வேண்டிய காரணமே கிடையாது. தேவாவியான உனக்கு ஞானத்தை இந்த மாச வாக்குத்தம் தான்
உனக்கு ஞானம் கொடுக்கிறவர், அவருடைய பாதையில் அடக்க செய்கிறவர், கிருபை கொடுக்கிற தேவனிடம் கேட்கும் போது நம்மை நாமளே சுத்திகரித்து அனுதினமும் ஒரே நாள போற காரியம் கிடையாது. சுத்திகரித்து தேவன் தங்கி நிரந்தரமா தங்குறதாக. ஆலயம் என்பது அனுதினமும் வர்ஷிப், ஆண்டவரே அனுதினமும் தேவன் ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவர் இந்த மாணவர்களில தேவன் நம்மோடு இருப்பதனால் ஆண்டவரே ஒரு விஷயம் நம்மை நாமளே சிந்தித்து பாப்பமாக. இந்த ஆராதனை எதுக்குரியது? தேவாலயம் என்பது கட்டுறதுல அன்றைக்கு தேவன் பார்த்தார். இன்றைக்கு நானும் நீங்கள் தான் கட்டுறோம். ஒவ்வொரு நடமாடும் ஆலயங்கள் இன்றைக்கு நம்முடைய இந்த கட்டுறத்துல நாம் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். இன்றைக்கு வெளியில் உள்ள ஜனங்கள் வர முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் தடையா இருக்கிறது? இந்த மாணவர்களே தேவன் அதையும் பேசுவார். தேவன் சொன்ன காரியத்தை, அவர் என்ன சொன்ன அதை செய்ய சொன்ன காரியத்தின்படி ஆனவர் இந்த மாணவர்களில ஒரு விஷயம் என்னை நானே சுத்திகரிக்க இந்த மாணவர்களை தேவன் கிருபை கொடுப்பாராக. இந்த நாட்கள் நான் சொல்வது போல சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளா வாழும்போது தான் தேவன் கிருபை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். முதலாவது அவருடைய மகிமையை பார்த்தோம், இரண்டாவது அவருடைய அந்த அக்கறை, அதாவது வைராக்கியம், சீல பார்த்தோம், மூன்றாவது கடைசியா அவருடைய அறிவை பார்க்க அந்த அவருடைய நாலேஜை நாங்க பார்க்க போறோம். கடைசி 2 வசனங்களை வாசிக்க 23, 25 வாசிங்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருள்ளதிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. வேத ஆலோசனை நிறைய பேர் விசுவாசம் வச்சாங்க, அதான் போட்டிருக்கு many believe. ஆனா அவர் விசுவாசம் வைக்கல அந்த ஜனங்கள்ல. இன்னொன்று போட்டிருக்கு அவங்க many committed, தங்களை அர்ப்பணித்தாங்க. ஆனா அவரோ அந்த காரியத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. மனுஷனுக்கு உள்ளே இருப்பதை அவர் அறிந்திருப்பதனால அவர் அப்படி செய்தார்னு போட்டு. ஏன் செய்தார் அந்த காரியத்தை? இந்த காரியம் செய்ததுக்குரிய காரியத்தை நீங்க பார்க்கும்போது அடுத்த அதிகாரத்தை நீங்க போகும்போது நிக்கதேமு ஒரு மனுஷன் இருந்தா நீங்க பார்த்துக்கலாம். முதலாவது ஆரம்பிக்கும் போதே அவனை குறிச்சு ஆரம்பிக்கும். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா எல்லாரும் இயேசு இந்த காரியத்தை குறிச்சு பிரமிச்சாங்க. ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா அந்த நேரத்தில் இயேசுக்கு அதிகாரம் தான் வருகிறார். தன்னுடைய வல்லமையோட அதிகாரத்தினால இந்த காரியத்தை செய்கிறார். எல்லாரும் வாயடைச்சு போய் இருக்கிறாங்க. ஆனா போட்டிருக்கு சில பேர் விசுவாசித்தாங்க. விசுவாசித்தாலும் சரியான முறையில விசுவாசிக்கவில்லை. அவருடைய உள்ளான ஆழத்தை தேவன் அவங்களுடைய மனசை பார்க்கிறாரு. பரிசேயரா இருந்தாங்க, சதுசேயரா, வேதபாரகரா இருந்தாங்க. அவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்டது வெளியால் அந்த இருந்ததே தவிர, பதவிகள் தங்களுடைய அந்த பேர்கள் இருந்ததே தவிர உள்ளான ஒரு மாற்றம் இருக்கேன் அவங்களுக்கு. அதனால் தான் அடுத்த அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது நிக்கிறவன் இரவில் ஓடி வருகிறான். இயேசுவே எனக்கு கற்றுக் கொடு ஆண்டவரே, நான் அறியாதபடி இருக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு அழகா கற்றுக் கொடுக்கிறார் நிக்கதேமுக்கு. அதனால தான் அவனுடைய சரி ஜெபாவிரத அழகா எடுத்து இயேசு மரித்த பொழுது துணிந்து போய் கேட்கிறான் சரியத்தை. எதுக்கு? அவனுக்குள்ளாக மாற்றம் வந்ததுனால. நான் கிறிஸ்தவனா இருப்பதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல, இயேசு என்னை குறித்து என்ன நினைக்கின்றார், அதான் அடுத்த காரியம் நான் சிந்திக்க. நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கொள்ளலாம் வெளியில் எல்லாருக்கும் என்பதா. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாரும் லேபிள் போட்டு வச்சுட்டாங்க. ஆனா அவங்களை யாரும் இயேசு ஒவ்வொருத்தரும் அறிஞ்சு கொண்டார் தான் போட்டிருக்கு. நிறைய பேர் விசுவாசம் வச்சாங்க. எனக்கு ஒரு அக்கறையும் இல்லையப்பா, நீ கமிட் பண்ண அது கூட எனக்கு அக்கறை இல்லை. மனுஷருக்கு உள்ளே இருப்பதை இயேசு அறிந்திருந்ததுனால அவர் அப்படி செய்தார் என்று முடிக்கிறார். யோவான் முடிக்கும் போது எதுக்கு செய்த சொன்னார் ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் அறிந்து பார்க்கிறது. உள்ளுக்கு இருக்கிற காரியம் வெளியே நான் சொன்னல, நமக்கு உள்ள இருக்கிற எனக்கு உள்ள இருக்கிற உங்களை யாரும் கண்டுபிடிக்க மாட்டேங்க. ஆனா தேவன் ஒருவருக்கு தான் தெரியும் என்ன உள்ளான காரியம். இந்த மாணவர்கள் மேபி நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், தேவன் விரும்புகிற வண்ணமாக நான் இருக்கிறேன் என்ன. அதை முடிக்கும் போது இயேசு சொன்னார் திடீர்னு இயேசு அற்புதங்கள் செய்தனால சீசர் எல்லாம் குழம்பி போயிருந்தாங்க. ஆனா இந்த அவரோட கூட இருந்த 5 பேரும், இந்த 6 பேரும் முதல்ல அவர் தெரிவு செய்யக்கூட அந்த 5 பேரும் அவருடைய பாதையிலே அது என்ன காரியம் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுத்தாங்க. இடையில யாரும் விட்டு போயில. பேதுரு சரியினார், ஆனா மறுபடியும் வந்துட்டார். கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்தாங்க. முதலாவது காரியம். 2வது காரியம் அவர் கற்றுக் கொடுத்த காரியம் அத்தனையும் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதனால் தான் அப்போஸ்தலனுடைய 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இயேசு பரமேறின பிற்பாடு அந்த பொறுப்பை அவள் ஏற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷம் இந்த அளவுக்கு பரவி இன்றைக்கு நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவர்கள் தான் காரணம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்,
அந்த இயேசுடைய பாதையில் நடக்கிறேனா, அல்லது அவர் சொன்ன கற்றுக் கொடுத்த வழிகள் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, அல்லது சாதாரண கிறிஸ்தவனாத்தான் இருக்கிறேன், பேருக்கு இருக்கிறேனா? பேர் கிறிஸ்தவங்களை தேவன் விரும்பல. உன்னை தேவன் எதிர்பார்க்கிறார். உன்னை எதிர்பார்க்கிற இந்த காரியம் எல்லாம் தேவனுடன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யுங்கள். ஒவ்வொரு இடமா நீங்க வாசிங்க. அவருடைய சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் போது ஒவ்வொரு இடத்துலயும் சீசனை கற்றுக் கொடுக்கிறாரு. இதை செய்யுங்கப்பா, இதை செய்யுங்கப்பா, இதை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நான் அந்த காரியத்தை செய்கிறேனா பரிசுத்தத்தை பார்ப்போம் அந்த மாலை வேளையில. ஆண்டவரே ஒரு விசை என்னை ஒப்பு கொடுக்க போற அந்த மாலை வேளையில தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீர் கிருபையாய் இந்த நாட்களில் கேட்டு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே கேளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர், தேடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர், தட்டுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். நான் எந்த இடத்துல ஆண்டவர் உண்மை ஞானம் வேண்டுமா, உம்முடைய பாதையில் நடக்க வேண்டும் ஆண்டவரே, அல்லது உங்களுடைய கிருபை 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 எல்லோருக்கும் தேவையான காரியம். இந்த மாலை வழியில தேவன் நம்மை எதிர்பார்க்க அந்த மாதத்தில் அதான் முதலே சொன்னேன், ஒரு வாக்குத்தத்தம் வரும்போது அந்த வாக்குத்தத்தம் நம்மை சுத்திகரித்து தேவனுக்கு ஏற்ற வண்ணமாக வாழ உதவி செய்வது அந்த காரியம். நிக்கதேமுடைய வாழ்க்கை அது ஒரு மனுஷன் தான் மாறினான். வேற யாரும் வந்தாண்டு வேதத்துல போடல. அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே வந்து இரவோடு இரவாக என்ன அவனுக்கு மரியாதை போய்விடும். தான் பெரிய சொசைட்டில பெரிய மனுஷனா இருக்கிறார். அதனால இரவோடு இரவு ஓடி வந்து இயேசுடன் கேட்கிறான், இயேசுவே எனக்கு கற்றுக் கொடுமாண்டவரே. இந்த மாலை வேளையில அந்த ஒரு மனுஷன் ஓடி வந்தது போல ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே நானும் மாறுவதற்கு தயாராகிறேன். பேர் கிறிஸ்தவனா வாழ நான் விரும்பவில்லை ஆண்டவரே. நீர் விரும்புகிற வண்ணமாக நீர் எதற்காக என்னை தொட்டீரோ விலைக்கிரயம் செலுத்தி பெற்றுக்கொண்ட ரட்சிப்பீது இலவசம்தான். ஆனா விலைக்கிரயம் இயேசு செலுத்தினார். ஆண்டவரே இந்த மாத வேளையில மேபி நீங்க சர்ச்சில் கூட ஊழியம் செய்யாம இருக்கலாம். இந்த மாத வேளையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது. 4 மணிக்கு 3:30 மணிக்கு வந்து சில பேர் கொஞ்சம் ஒரே குடும்பம் மட்டும்தான், ஒரே நபர்கள் வந்து மட்டும்தான் சேர் போட வர்றாங்க. பாசனா வாரம் பாசம் 4 மணிக்கு நான் வந்துடுறேன் சேர் போடுறதுக்கு. மெனி பிளென்டி ஊழியம் இருக்கு. முடிஞ்சோன்னு வெக்யூமிங் இருக்குது. எல்லாம் ஒரே தேவன் அத்தான் ஒரே கண்ணோட்டத்தெல்லாம் பார்க்கிறார். டீ போடுற ஊழியம் இருக்கு. எல்லாம் தேவன் விரும்புகிறார். நிறைய காரியம் இருக்கு சபையில். ஆனால் எந்த இடத்துல உனக்கு தேவன் அழைத்திருக்கிறாரோ இப்படி தாளந்துக்கு தக்கவை சேவை செய்வதை விரும்புகிறார். எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஒரு தரம் வெறுங்கையோடு இந்த ஆலயத்துக்கு வந்து போகாதபடி, ஐ மீன் வெறுங்கை நான் சொல்றது ஊழியம் செய்யாதபடி தேவன் யாரையும் கூட எல்லோருக்கும் தாளாந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த மாலை வெளியில நான் வந்துட்டேன்னா நான் சில குடும்பங்கள் உற்சாகப்பட்டேன். அவர் 3:30 மணிக்கு நான் வர்றது, நான் 4:45 வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்தோன்னு எல்லாம் சேரலாம் போட்டு ரெடியாக வச்சு அந்த இடம் வந்து வெக்யூம் பண்ணணும். வந்தோடனே நல்லா வெக்யூம் பண்ணணும். நிறைய காரியம் உண்டு. ஆண்டவரே என்னை நடத்தும் ஆண்டவர், ஏதோ ஒரு வழியில் உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் உதவி செய்ய நான் பிரயோஜனம் உள்ளவனாக, எஜமான் வீட்டிலே பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே. இந்த மாதவில தேவன் நம்மோடு பேசி இருப்பதனால எழுந்திருப்போமா, நான் ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் நம்மோட கூட இருந்து இந்த உலகத்துல திருப்தி இல்லாத உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். திருப்தி இல்லாத ஜனக்கூட்டங்கள் உண்டு, வறுமையான ஜனக்கூட்டங்கள் உண்டு. இயேசு ஒருவரே கொடுக்கிற அந்த நித்திய ஜீவன், அந்த ஜீவ தண்ணீர் ஒன்றே அவர்களுக்கு அது நிரம்பி வடியக்கூடியதாக, ஒரு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில இயேசுடைய 3 நிலைகளை, அவருடைய 3 வெளிப்பாடுகளை பார்த்தோம். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தின தேவன் கொஞ்ச நேரத்திலே தன்னுடைய ஆதங்கத்தை, வைராக்கியத்தை காண்பிக்கிறார். எதுக்கு? அந்த ஆலயத்தில் உள்ள வைராக்கியம். ஆண்டவரே இன்னைக்கு நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். மற்ற புற ஜாதிகள் வந்து உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக, உம்மை குறித்து கேள்விப்படத்தக்கதாக என்னுடைய சரீரம் ஆண்டவரை எப்படி இருக்கிறது, என்னுடைய பழக்கங்கள், என்னுடைய குணங்கள், என்னுடைய காரியங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஒரு விசை அன்றைக்கு நீர் வந்த ஆலயத்தை சுத்திகரித்தது போல ஆண்டவரே, தேவாவியானவரை இன்றைக்கு என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம் யாருக்கும் தெரியாது. இயேசு சொன்னார், மனுஷருக்குள்ளே இருப்பதை அவர் ஒருவர் தான் கண்டுகொள்ளக்கூடியவர். ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஒரு விசை ஆண்டவரே அந்த வைராக்கியம் எனக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. புறஜாதிகள் வந்துமை ஆராதிக்க
அவருக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க இந்த சரீரமாகிய ஆலயத்தில் நீர் இருப்பதனால் தேவாவியானவரே என் மத்தியிலே கிருபையானி இறங்கி வருவீராக. அல்லது சாதாரண கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து போகாதபடி தேவனுக்கு ஏற்ற வண்ணமாக அவருடைய பாதைகளே நடக்க, அவரை பின்பற்ற, அவரோட வாழ எனக்கு கிருபைதாரும் ஆண்டவரே. அவரிடம் கற்றுக்கொண்ட காரியங்களை, அவரிடம் பெற்றுக்கொண்ட காரியங்களை, அவரிடம் அறிந்து கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக என்னை மாற்றும் ஆண்டவரே. விலை போகாத பாத்திரமாய் இருந்த நம் ஒவ்வொருவரையும் விலையேற பெற்ற பாத்திரமாக மாற்றி வைத்திருக்கிறார். அது சாதாரணமாக அழகுக்கு அல்ல, அது பிரயோஜனப்படுத்தத்தக்கதாக. மாலைவழியில் தேவன் நம்மோட பேசி இருப்பதனால அன்பின் சபையே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான குடும்பமே, உன்னையும் தேவன் அழைக்கின்றார். நம் கனி எதிர்பார்க்கிறார், நம் கனி எதிர்பார்க்கிறார். நீ மிகுந்த கனி கொடுப்பதனால நீ எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஒரு கனி அல்ல, மிகுந்த கனியை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இந்த மாலை வேளையில ஒரு விசை என்னோட இடப்படுவீராக ஆண்டவரே. எந்த இடத்துல ஆண்டவரை நான் மாற்றம் அடைய வேண்டும், என்னை கழுவி சுத்திகரித்து அன்றைக்கு நிக்கதேமு வந்தது போல அவர் சமூகத்துல பாதத்துல அமர்ந்திருக்கும் போது நீங்க தேடுங்கள் கண்டடைவீர் என்று சொன்னாரே. இது உண்மை நான் தேட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் தட்ட, உம்முடைய சமூகத்தில் நான் கேட்க இந்த மாதம் முழுவதும் எனக்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவன் அப்படியாக இந்த மாதங்களில் நம்மோடு இடைப்படுவாராக. ஜெபத்தோடு இருப்போமாக. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணால் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணால் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணூரி காத்திடுமே. Hallelujah. காணாமல் போன ஆட்டை தேடி வந்த தேவன் உன்னை அப்படியே தொலைந்து போக தேவன் விடவில்லை. உன்னை தேடி கண்டுபிடித்து தோளிலே சுமந்து என்னோட சந்தோஷத்துல நீங்களும் பங்கு பெறுங்கள் என்று சொல்ற தேவன். அன்பின் சபையை நீ உணர்ந்திருக்கிறாய் அந்த நோக்கத்தை? ஒரு ஆடு காணவில்லை என்று தேடி வந்து கண்டுகொண்டு இன்றைக்கு உன்னை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். நீ தேடி போக வேண்டிய வேளையில இந்த மாலையில தேவன் நம்மை அழைக்கின்றார். அவர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யுங்கள். தேவனுடைய ஆதங்கம் அதுதான் இந்த மாலை வேளையில. மாலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா காரியங்களும் பெற்றிருக்கிற நாம் ஆண்டவரே உம்முடைய பிரதான காரியத்தை நாங்கள் மறந்து விட்டோம். ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய ஆலயம் ஆண்டவரே தீட்டுப்பட்டு இருக்கிறது. பிரஜாதிக்காரர்கள் வந்து ஆராதிக்க முடியாதபடி திரைகள் போட்டு மூடப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. ஒரு விஷயனை கழுவி சுத்திகரிப்பீராக. உம்முடைய அந்த வைராக்கியம் இந்த மாலை வேளையில் எல்லோருக்கும் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ வார்த்தை கிருபை உள்ள வார்த்தைகள் மத்தியிலே கடந்து வந்ததுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். தேவனுடைய கிருபையும் பிரசன்னமும் மகிமையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஏதோ நான் வந்தேன் போனேன் என்று இல்லாதபடி நோக்கத்தை உணர்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில இதை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில கூட வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, சீனியர்ஸுக்காக நீ சமூகத்தில் வருகிறோம். அடுத்த வாரம் முழுவதும் தேவனுடைய கரம் கூட இருப்பதாக தாழ்த்தி உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வரை தடப்பட்ட பிள்ளைகளுடைய கிருபை இருப்பதாக வல்லமுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்ன அந்த வார்த்தை, நான் சொன்னதை அவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் சொன்ன வார்த்தை எங்கள் இதயத்திலே தொடர்ந்து ஒலிக்கட்டும் ஆண்டவரே. மாணவர்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். துதி கன மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே.
ஜெபமாக கர்த்தர் இயேசுடைய கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கிய மன்னங்களும் இப்ப இயேசு கிறிஸ்து